வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு லெசன் yet another சூப்பர் யூஸ்ஃபுல் அண்ட் ப்ராக்டிக்கல் லெசன். இங்க கொடுத்துருக்க சென்டென்சஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சாதாரணமா நம்ம பேசுறப்போ பேய்க்கு பயந்து நான் இருட்டுல போக மாட்டேன், தண்டனைக்கு பயந்து அவன் பொய் சொல்லிட்டான், சளி பிடிச்சிருமோன்னு பயந்து நான் அந்த தண்ணியை நான் குடிக்கல, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு பயந்து நான் இதை செய்யலை, இந்த மாதிரி சொல்றது. இந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஃபார் ஃபியர் ஆஃப், ஃபார் ஃபியர் தட். இந்த 2 ஸ்ட்ரக்சரை நம்ம எதை வேணா யூஸ் பண்ணலாம். நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபார் ஃபியர் ஆஃப்னு வந்திருக்கு. ஆஃப்ன்ற ப்ரப்போசிஷன் வந்தாலே பக்கத்துல நவுன் இல்லைன்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து வர ஜெரண்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அப்படி இல்லைன்னா நீங்க ஃபார் ஃபியர் தட், தட்டுனாலே தட் கிளாஸ், கிளாஸ்னா என்னது, சப்ஜெக்ட் வேர்ப் எல்லாம் சேர்ந்து வர ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சென்டென்ஸ், அப்படி அந்த தட்டு பக்கத்துல வரலாம். ஸோ நீங்க எந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த 2 ஸ்ட்ரக்சர்ல நீங்க எதை வேணா வச்சு நீங்க சொல்லலாம் சென்டென்ஸை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார் ஃபியர் ஆஃப் வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அப்புறம் நம்ம ஃபார் ஃபியர் தட் வச்சும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார் ஃபியர் ஆஃப் பிளஸ் நவுன் இல்லைனா ஜெரண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். பேய்க்கு பயந்து தண்டனைக்கு பயந்து இப்படி இருக்கு. இந்த இடத்துல பேயின்றது ஒரு நவுன், தண்டனை அப்படின்றதுலாம் ஒரு நவுன், பனிஷ்மெண்ட் இல்லையா? இந்த மாதிரி டைரக்டா நவுன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள். ஃபார் ஃபியர் ஆஃப் பிளஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நவுனை போட்டுற வேண்டியதுதான். ஃபார் ஃபியர் ஆஃப் கோஸ்ட், ஃபார் ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட், அப்படி சொல்லிடலாம் சிம்பிளா. சம்டைம்ஸ் கொஞ்சம் பெருசா என்று பயந்துன்னு வருது பாருங்களேன். எங்க வேலையை எழுந்துருவோமோன்னு பயந்து, பேருந்தை தவற விட்டுருவோமோன்னு பயந்து, எங்க அவங்க காலை மிதிச்சிருவோமோன்னு பயந்து, எங்க அவங்கள ஹர்ட் பண்ணிடுவோமோன்னு பயந்து, இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, கொஞ்சம் லென்த்தியா. இப்படி செய்து விடுவோமோ என்று பயந்து. ஸோ இப்படி செய்து விடுவோமோ அப்படி சொல்றப்பே தெரியுது இல்லையா, ஆக்ஷன் வேர்டு, வேர்பு. ஸோ வேர்ப் ஏதாவது வர்ற பட்சத்துல நம்ம ஃபார் ஃபியர் ஆஃப் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஜெரண்ட் இப்படி யூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் நீட்டி மொழிக்கு ஃபார் ஃபியர் தட், அப்படி சப்ஜெக்ட் வேர்ப் இப்படி எல்லாம் வச்சும் நம்ம சொல்லலாம். ஸோ 2ல எந்த ஸ்ட்ரக்சர் வேணா யூஸ் பண்ணலாம். இதுலயும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல என்ன சொன்னோம், நாம ஒரு விஷயத்தை செய்து விடுவோமோ என்று பயந்து, நான் உங்க காலம் மிதிச்சிருவேனோன்னு பயந்து, நான் உங்களை ஹர்ட் பண்ணிடுவேனோன்னு பயந்து, நான் எங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயந்து, இப்படி நம்ம சொல்றோம். ஸோ சப்ஜெக்டே ஆக்ஷனையும் பண்ணுனுச்சு அப்படின்னா நம்ம ஃபார் ஃபியர் ஆஃப் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணிடலாம். இப்ப சொன்ன மாதிரி சில சமயத்துல மற்றவங்க நமக்கு இதை பண்ணிடுவாங்களோன்னு பயந்து, எங்க அம்மா நம்மளை திட்டிடுவாங்களோன்னு பயந்து, எங்க போலீஸ் நம்மளை பிடிச்சிருமோன்னு பயந்து, எங்க நாய் நம்மளை கடிச்சிருமோன்னு பயந்து, ஸோ அடுத்தவங்க நமக்கு ஒரு விஷயத்த செஞ்சிருவாங்களோன்னு பயந்து, இந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல நம்ம வந்து சாதாரணமா சென்டென்சஸ்ல நம்ம பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். அந்த பாசிவ் வாய்ஸ் அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவங்க நமக்கு இதை செஞ்சிருவாங்களோன்னு பயந்து. இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்க, அதனால நான் அப்படி சொல்றேன். ஸோ ஃபார் ஃபியர் ஆஃப் பீயிங் பிளஸ் பி3 இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சம்டைம்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் வரும். லேட் ஆகி விடுமோ என்று பயந்து, ரூடாக இருக்குமோ என்று பயந்து. ஸோ இந்த மாதிரி சம் அட்ஜெக்டிவ்ஸை சேர்க்கிறப்பையும் நம்ம பீயிங் பிளஸ் அட்ஜெக்டிவ் இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 ஸ்ட்ரக்சர் தான். நீங்க வந்து ஐயோ இத்தனை ஸ்ட்ரக்சரா அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ ஓ இதுதானா அப்படின்னு உங்களுக்கே தோணும். நம்ம இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஃபியர் போயிடும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம சொன்ன அந்த சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். பேய்க்கு பயந்து நான் இருட்டில் போறதே இல்லை. இருட்டில் போனாலே எனக்கு எல்லா பக்கத்துலேருந்து ஏதோ பேய் வர மாதிரி இருக்கும். பேய்க்கு பயந்து நான் இருட்டில் செல்வதில்லை அப்படின்னு இருக்கு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேய்க்கு பயந்து, பேய்ங்கிறது ஒரு நவுன்ன்றதுனால ஃபார் ஃபியர் ஆஃப் அந்த நவுனை பக்கத்தில் அப்படியே போட்டுற வேண்டியதுதான், ஃபார் ஃபியர் ஆஃப் கோஸ்ட் இல்லையா? ஸோ ஐ டோன்ட் கோ இன் த டார்க், நான் போவதில்லை, ஐ டோன்ட் கோ இன் த டார்க் ஃபார் ஃபியர் ஆஃப் கோஸ்ட். அவ்வளோதான், சிம்பிள். ஐ டோன்ட் கோ இன் த டார்க் ஃபார் ஃபியர் ஆஃப் கோஸ்ட். தண்டனைக்கு பயந்து அவ பொய் சொன்னான், யாராவது பனிஷ்மெண்ட் கொடுத்துட போறாங்களோன்னு பயந்து அவ பொய் சொன்னான். நிறைய பொய் நம்ம அப்படித்தான் சொல்றோம், எதுக்காவது பயந்து தான் பொய் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ ஃபார் ஃபியர் ஆஃப் பிளஸ் நவுன், தண்டனை அப்படின்றதுனால பனிஷ்மெண்ட், ஃபார் ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட். இப்போ இந்த பார்ட்டை நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம் சும்மா சிம்பிளா, 2 வார்த்தை தான். அவ பொய் சொன்னால், she lied. She lied for fear of punishment.
She lied for fear of punishment. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் பெருசாக்கிக்குவோம். சளி பிடிச்சிருமோ என்ற பயத்தில் அவ ஜூஸை குடிக்கல. பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ அப்போ என்ன பயம்? சளி பிடிச்சிக்கோமோ, நமக்கு சளி பிடிச்சிருமோ அப்படின்னு பயந்து. ஸோ இதுக்கு நம்ம பொதுவாக சளி பிடிக்கிறத வந்து நம்ம அப்படியே லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பிடித்து விடுமோ அப்படின்றதுக்காக சொல்லலை. ஜென்ரலாகவே சளி பிடிக்கிறத இங்கிலீஷ்லேயும் கேட்ச் அ கோல்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேஸையே நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோம். ஸோ கேட்ச் அ கோல்டு, கேட்ச்ன்ற வேர்பை நம்ம கேட்சிங் அப்படின்னு நம்ம மாற்றிருக்கோம். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஃபார் ஃபியர் ஆஃப் கேட்சிங் அ கோல்டு, அவ்வளோதான். அவ என்ன செய்யவில்லை? ஜூஸ் குடிக்கவில்லை. இதுதான் மெயின் ஸ்டேட்மெண்ட், மெயின் கிளாஸ். She didn't drink the juice. She didn't drink the juice for fear of catching a cold. She didn't drink the juice for fear of catching a cold. அவ்வளோதான். இதே மாதிரி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். உடம்பு சரியில்லாமல் போயிடுமோன்னு பயந்து அவள் அந்த சாப்பாடை சாப்பிடல. அது எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குமா என்னன்னு தெரில. ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் அந்த உணவை சாப்பிடவில்லை. ஸோ பொதுவாக உடம்பு சரியில்லாமல் போகிறது அவங்க வந்து அவங்க ஃபால் சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாலோட ஐஎன்ஜி சேர்த்து ஃபாலிங் சிக்னு போட்டிருக்கோம். ஃபார் ஃபியர் ஆஃப் ஃபாலிங் சிக். இப்போ அவள் எதை செய்யவில்லை? அந்த உணவை சாப்பிடவில்லை. ஷி டிண்ட் ஈட் த ஃபுட். ஷி டிண்ட் ஈட் த ஃபுட் ஃபார் ஃபியர் ஆஃப் ஃபாலிங் சிக். ஷி டிண்ட் ஈட் த ஃபுட் ஃபார் ஃபியர் ஆஃப் ஃபாலிங் சிக். அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்க. குழந்தைய எங்க எழுப்பி விட்டுருமோ அப்படிங்கிற பயத்தில் அவள் கிசு கிசுத்தாள், மெதுவா பேசினா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ குழந்தைய எழுப்புறது வேக் இல்லையா? அதோட ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபார் ஃபியர் ஆஃப் வேக்கிங் த பேபி. ஃபார் ஃபியர் ஆஃப் வேக்கிங் த பேபி. அவ என்ன செஞ்சா? மெதுவா மொனன்னு பேசினா, கிசு கிசுன்னு பேசினா. ஷி விஸ்பர்டு. ஷி விஸ்பர்டு ஃபார் ஃபியர் ஆஃப் வேக்கிங் த பேபி. ஷி விஸ்பர்டு ஃபார் ஃபியர் ஆஃப் வேக்கிங் த பேபி. எவ்வளோ சிம்பிளா இருக்கு இல்லையா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான் நம்ம சொல்ல போறோம். வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரன் ஃபார்ம்ல சொல்றது. எங்க வேலையை இழந்து விடுவோமோ அப்படிங்கிற பயத்துல அவர் லீவ் எடுக்கல. அவர் விடுப்பு எடுக்கவில்லை அப்படி நம்ம சொல்லணும். ஸோ வேலையை இழக்கிறது அப்படின்னா லூஸ் இல்லையா? அதனால லூசிங் த ஜாப். ஃபார் ஃபியர் ஆஃப் லூசிங் த ஜாப். ஃபார் ஃபியர் ஆஃப் லூசிங் ஹிஸ் ஜாப் எப்படி வேணா சொல்லுங்க. ஸோ அவர் விடுப்பு எடுக்கவில்லை. ஷி டிடன்ட் டேக் லீவ். He didn't take leave. He didn't take leave for fear of losing his job. அவ்வளோதான். இப்போ நாம அடுத்த ஸ்டைலுக்கு சேஞ்ச் ஆகலாம். ஃபார் ஃபியர் ஆஃப் பீயிங் பிளஸ் B3 அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு நாய் இருந்துச்சு அவங்க வீட்டில், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இங்கே கடிச்சிருமோன்னு பயந்து நான் அதை தொடவே இல்லை. நாய் கடிச்சிருமோன்னு பயந்து நான் அந்த நாயை தொடவே இல்லை அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அடுத்தவங்க நமக்கு இதை செய்து விடுவார்களோ என்று பயந்து. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஃபார் ஃபியர் ஆஃப் பீயிங் பிளஸ் B3 அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த இடத்துல வேர்ப் பாருங்க, கடிக்கிறது, பைட். தேர்ட் ஃபார்ம் பிட்டன். அப்போ ஃபார் ஃபியர் ஆஃப் பீயிங் பிட்டன் இல்லையா? இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம். நான் நாயை தொடவே இல்லை. ஐ டிண்ட் டச் த டாக். ஐ டிண்ட் டச் த டாக். சேர்த்து சொல்லலாமா? I didn't touch the dog for fear of being bitten. இல்லைனா for fear of getting bitten கூட சொல்லலாம். I didn't touch the dog for fear of being bitten. அம்மா திட்டுவாங்கன்னு பயந்து அவன் ஜன்னல் உடைஞ்சதை பற்றி அம்மா கிட்ட சொல்லலை. ஸோ அடுத்தவங்க நமக்கு ஒன்று செய்வார்கள் என்ற பயந்து, அம்மா நம்மை திட்டுவார்கள் என்று பயந்து. அப்போ ஃபார் ஃபியர் ஆஃப் பீயிங் பிளஸ் V3 இல்லையா? இந்த இடத்துல verb என்ன? திட்டுறது, ஸ்கோல்ட். அப்போ ஃபார் ஃபியர் ஆஃப் பீயிங் B3 நம்ம சொன்னோம். ஸ்கோல்டோடைய தேர்ட் ஃபார்ம் ஸ்கோல்டட். ஃபார் ஃபியர் ஆஃப் பீயிங் ஸ்கோல்டட். இப்போ மெயின் ஸ்டேட்மெண்ட், மெயின் கிளாஸ் என்ன? அவன் அம்மாவிடம் சொல்லவில்லை. He didn't tell his mom. He didn't tell his mom. எதை பற்றி? ஜன்னல் உடைஞ்சதை பற்றி. About the broken window. He didn't tell his mom about the broken window for fear of being scolded. He didn't tell his mom about the broken window for fear of being scolded. எவ்வளோ ஈஸி இல்லையா? அந்த லாங் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். போலீஸ் பிடிச்சிருவாங்களோன்ற பயத்தில் அவன் ஓடிட்டான்.
அப்படின்னு நம்ம சொல்லணும். போலீஸ் பிடிச்சிருவாங்களோன்ற பயத்துல, மத்தவங்க நம்மள பிடிச்சிருவாங்களோன்ற பயத்துல. அப்ப பீயிங் வச்சு சொல்லணும். அவன் ஓடிவிட்டான் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? He ran away. He ran away. இந்த இடத்துல பிடிக்கிறதுன்றது தான் verb. அதனால அதோடைய தேர்ட் ஃபார்ம் caught. அப்போ for fear of being caught. ஆனா இந்த இடத்துல போலீஸ் பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிறதையும் நம்ம மெயினா சொல்லணும் இல்லையா? அப்போ by the police அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். For fear of being caught by the police. He ran away for fear of being caught by the police. He ran away for fear of being caught by the police. இப்ப இந்த பார்த்தோம் இல்லையா? இந்த எக்ஸாம்பிள். இதையே எக்ஸாம்பிள நம்ம for fear that subject plus verb இந்த மாதிரி கிளாஸா வச்சு சொல்லலாம். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் for fear thatக்கு இன்னும் கூட நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம for fear that வச்சும் சொல்ல போறோம். போலீஸ் பிடிச்சிருவாங்களோ என்ற பயத்தில் அவன் ஓடிவிட்டான் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அவன் ஓடிவிட்டான்ங்கிறது அதே தான். He ran away. பட் இந்த பக்கம் நம்ம என்று அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஃபார் fear that அப்படி வச்சிருக்கோம். விஷயம் என்ன? போலீஸ் பிடிச்சிருவாங்களோ, பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்கன்னு பயந்து நான் இங்க நின்னா என்னை கண்டிப்பா போலீஸ் பிடிச்சிருவாங்க. the police will catch me அப்படி சொன்னா நீங்க the police would catch me, the police would catch him அப்படி நீங்க சொல்வீங்க. அப்படியே பாஸ்ட் டென்ஸ்ல. ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ்னா இங்கேயும் நம்ம பாஸ்டோ இல்லை பாஸ்ட் பெர்ஃபெக்டோ தான் நம்ம போட வேண்டியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால பட் ஒரு வேலை பிடிச்சாலும் பிடிக்கும் அப்படி நீங்க சொன்னா நம்ம வந்து the police may catch him அப்படி சொல்றதா இருந்தா மேயோடைய பாஸ்ட் டென்ஸ் நம்ம might யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுல எது வேணா அந்த இடத்துல கரெக்டா இருக்கும். எதை வேணா நீங்க போடுங்க. ஸோ for fear that the police might catch him, he ran away for fear that the police might catch him. இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல அவன் சீக்கிரமாவே புறப்பட்டு விட்டான் எப்படி நீங்க சொல்லணும். இந்த சென்டென்ஸை நீங்க ஃபார் ஃபியர் ஆஃப் வச்சும் சொல்லலாம். நாம இப்போ ஃபார் ஃபியர் தட் வச்சு சொல்ல போறோம், அவ்வளோதான். ஸோ அவன் சீக்கிரமாக புறப்பட்டு விட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ புறப்படுறதுன்னா லீவ், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து லெஃப்ட் இல்லையா? ஸோ அதனால he left early. He left early. இந்த பக்கம் ஃபார் ஃபியர் தட் அவன் ட்ரெயினை மிஸ் பண்ணி விடுவான் இல்லையா? வில் அதோடைய பாஸ்ட் டென்ஸ் would. கண்டிப்பா லேட்டா போனா ட்ரெயின் மிஸ் ஆயிடும் தான். இது வந்து மிஸ் ஆனாலும் ஆயிடும் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அதனால would-ன்றது தான் கரெக்டான வேர்டா இருக்கும் இல்லையா? ஸோ ஃபார் ஃபியர் தட் he would miss the train. He left early for fear that he would miss the train. எங்க நம்ம ஏதாவது தப்பா சொல்லிடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் நான் அமைதியாக இருந்தேன். நம்ம ஏதாவது சொல்ல போய் அது ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அதனால நான் அமைதியாக இருந்தேன் எப்படி நாம சொல்லணும். ஸோ நம்ம சொல்றப்ப என்ன சொல்றோம்? கண்டிப்பா நான் தப்பா தான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம சொல்லல. நம்ம சொல்றது தப்பானாலும் ஆயிடும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல வில் would மே might எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம might தான் கரெக்டா இருக்கும் இல்லையா? அடுத்தது நான் அமைதியாக இருந்தேன். I kept quiet. I kept quiet for fear that சொன்ன மாதிரி இந்த இடத்துல might தான் கரெக்டா இருக்கும் இல்லையா? I might say something wrong. ஏதாவது தப்பா சொல்லிடுவோமோ, சொன்னாலும் சொல்லிடுவோமோ. I might say something wrong. I kept quiet for fear that I might say something wrong. ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், பட் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ என்ற பயத்துல அவ தன்னுடைய ஃபோன் நம்பரை கொடுக்க மறுத்து விட்டாள் எப்படி நாம சொல்ல போறோம். ஸோ அவள் தன் எண்ணை கொடுக்க மறுத்து விட்டாள் அதை வச்சு சொல்லிடலாம். She refused to give her number. மறுக்கிறதுனா refused இல்லையா? ஸோ she refused to give her number. இந்த பக்கம் for fear that இந்த நம்பர் தவறாக பயன்படுத்தப்படும் passive voice இல்லையா? அதனால it would be misused. The number would be misused. She refused to give her number for fear that it would be misused. She refused to give her number for fear that it would be misused. இப்போ நாம இந்த இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருந்தது இல்லையா? being plus adjective அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படியாக தெரியும், இப்படியாக இருக்கும், ஆக, ரூடாக, லேட்டாக இந்த மாதிரி சொல்றப்பவே நம்ம வந்து அட்ஜெக்டிவை கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்க சாதாரணமா
சாதாரணமாக பி வேர்ப்ஸ் வச்சு வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லி பாருங்க. ஷி இஸ் ரூடு, ஷி வாஸ் லேட், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறப்ப அந்த ரூடு, லேட்டு, ஷி வாஸ் ராங், இந்த ராங், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அட்ஜெக்டிவ். ஸோ அதெல்லாம் வர்றப்ப தான் நம்ம வந்து பீயிங் வச்சு சொல்லணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரூடாக தெரியுங்கிற பயத்தில் அவள் சத்தமாக பேசலைங்க. சத்தமாக பேசலைன்னா ரூடாக பேசுகிறா அப்படி சொல்லிடுவாங்க அப்படின்றதுனால அவள் சத்தமாக பேசவில்லை. சத்தமாக பேசுறதுன்னா ஸ்பீக் அப். நம்ம ஏற்கனவே அப்புன்ற ஃப்ரேசல் வேர்ப் பற்றி சொல்கிறப்ப சொன்னோம் இல்லையா? ஸோ ஷி டின்ட் ஸ்பீக் அப், ஷி டின்ட் ஸ்பீக் அப். எதுக்கு? ஃபார் ஃபியர் ஆஃப். இந்த இடத்துல ஃபார் ஃபியர் தட் வச்சு சொல்லலை, நம்ம ஃபார் ஃபியர் ஆஃப் வச்சு சொல்கிறோம். அப்போ நம்ம பீயிங் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஃபார் ஃபியர் ஆஃப் பீயிங் ரூட், for fear of being rude. She didn't speak up for fear of being rude. She didn't speak up for fear of being rude. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. எங்க இன்ஃபெக்ஷன் வந்துடுமோ, எப்படி கேட்ச் அ கோல்டு சொல்றோம் அதே மாதிரி தான் கேட்ச் அன் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க அந்த ஃப்ரேஸ் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எங்க இன்ஃபெக்ஷன் ஆயிருமோங்கிற பயத்தில் அவர்கள் முகமூடிகளை மாஸ்க் அணிஞ்சிருந்தாங்க. லேட் ஆயிருமோங்கிற பயத்தில் அவள் வந்து சீக்கிரமே புறப்பட்டு விட்டாள். மற்றவங்க நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடும் அப்படிங்கிற பயத்தில் அவள் எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. எங்க அவரை கோவப்படுத்தி விடுவோமோ, அவரை அன்னாய் பண்ணிடுவோமோங்கிற பயத்தில் நான் வந்து கேள்வி கேட்கல. இதுதான் நீங்கள் ஃப்ரேம் பண்ண வேண்டிய சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இதில் நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரக்சரை வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணலாம். நான் ஒரு செட்டை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபார் ஃபியர் ஆஃப் அண்ட் ஃபார் ஃபியர் தட் இந்த ஃப்ரேசஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.